வணக்கம் தோழர்களே. இந்தியாவை கொந்தளிச்சிட்டு இருக்குங்க. நீட் தேர்வில் நடந்த மிகப்பெரிய மோசடி, ஊழல் இந்தியாவினுடைய கல்வி சூழலே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கடையில திடீர்னு இன்னொரு செய்தி பரவி பயங்கரமான சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களினுடைய மகள் யூபிஎஸ்சி பரீட்சையே எழுதாம கலெக்டரா இருக்கிறாங்க. இதுதான் 2 நாளா மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக மாறி இருக்கிறது. நம்ம பிள்ளைகள்லாம் தெருவில் படிச்சு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் படிச்சும் கூட பாஸ் பண்ண முடியாத யூபிஎஸ்சி போற போக்குல ஓம் பிர்லா மகள் கலெக்டரா இருக்கிறார். இன்னொரு பக்கம் அக்னி நியூஸ் என்கிற ஒரு செய்தி சேனலு ஒரு கருத்து கணிப்பை இடைத்தேர்தல் குறித்து வெளியிட்டு இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக கிளீன் ஸ்வாப் பண்ணி போயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதாங்க நம்ம இன்னைக்கு பேச போறேன். இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாணவர்கள் களத்தில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கல்லூரியில படிக்கணும், சேரணும்ன்ற கனவுகளோட வந்த 24 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கை தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கு. நாம இதுக்கே மிகப்பெரிய அளவுல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கடுமையான எதிர்ப்பை அரசை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல எதை பத்தியும் கவலைப்படாம கல்வி அமைச்சர் ஓம் பிர்லா ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு ஓடி ஒழிகிறாரு, இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் போய் நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மள மட்டையா வச்சிருக்கிறாங்க இந்த மோடி அரசு. சிபிஐ பலரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க, கூண்டோட கொத்து கொத்தா கைதாகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை இந்திய சமூகத்துக்கு உண்டாக்கி இருக்கு. ஏற்கனவே நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் என்னையா இது நாடு இப்படி ஆகி போச்சேன்னு நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் ஓம் பிர்லாவினுடைய 2வது மகள் குறித்த அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாயிருக்கு. இந்திய நாடாளுமன்றத்தில் 2வது முறையாக அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும், ஜனநாயகத்திற்கு என்ன ஸ்பெல்லிங்னு கேட்கக்கூடியவர் தான் இந்த ஓம் பிர்லா. கடுமையாக காவிகளினுடைய அடியாட்களாக நின்று வேலை பார்த்தவர். ஒரே நேரத்தில் 143 எம்பிக்களை இடைநீக்கம் செய்து வெளியே அனுப்பினவர். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, எந்த விவாதமும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான சட்டத்திட்டங்களை இயற்றுவதற்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் தான் இந்த ஓம் பிர்லா. எனவேதான் அவரை மீண்டும் எப்படியாவது கொண்டு வரணும்னு திரும்ப இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவருடைய 2வது மகள் அஞ்சலி பிர்லா, அவர் இப்போ ரயில்வே துறையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக கடுமையான விவாத பொருளானது ஓம் பிர்லாவினுடைய மகள் யூபிஎஸ்சி தேர்வே எழுதாமல் இப்போ கலெக்டரா இருக்கிறாங்க, இத குறித்து நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு பொது சமூகம் சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. 2019 யூபிஎஸ்சி தேர்வு எழுதி முடிச்சதாகவும் அதுக்கப்புறம் அவர் வந்து தேர்வானதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. இதுல உண்மை இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன் இதுக்குள்ள உண்மை இருக்கான்னு கேள்வி எழுப்புறாங்கன்னா, அவங்க இதுவரையும் மாடலிங் துறையில இருந்திருக்கிறாங்க. ஓம் பிர்லாவினுடைய 2வது மகள் மாடலிங் துறையில இருந்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சில நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும்னா 24 மணி நேரம் புத்தகம் கையா அழையணும். கஞ்சியே குடிக்காம படிச்சா மட்டும்தான் யூபிஎஸ்சி தேர்வுல தேர்வாக முடியும். அதுலயும் 2 முறை 3 முறை 4 முறைன்னு போட்டி போட்டு தேர்வாரவங்களாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப கடுமையான உழைப்பும் கடுமையான வாசிப்பும் படிப்பும் இல்லாம இந்த தேர்வுல பாஸ் பண்ணவே முடியாது. ஆனா ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் அஞ்சலி பிர்லா மாடலிங் துறையில மிகப்பெரிய அளவுல அவங்க வேலை பார்த்திருக்கிறாங்க. இப்ப மாடலிங் துறையில இருக்கிறவங்க திடீர்னு இங்க வந்து நின்று ஒரே அட்டம்ப்ட்ல 2019 பாஸ் பண்றதுன்றது சாத்தியமே இல்லை. இது 24 நேரம் படிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது எப்படிங்க போட்டி போட்ட முதல் தேர்வுலயே டப்புனு பாஸ் பண்றாங்க, அடுத்து உடனே முக்கியமான பொறுப்புல ரயில்வே துறையில போடப்படுறாங்க, இது எப்படி சாத்தியம்னு கேள்வி எழுப்புறாங்க. நியாயம் தானே கேள்வி இல்ல? ஆனா ஒரு தப்பு பண்ற காவிகள் ரொம்ப அழகா அதுக்கு முன்னாடி இது பண்ணுவாங்க. படிக்கவே படிக்காத மோடிக்கே என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சர்டிபிகேட் கொடுத்த கும்பல் தான் இந்த கும்பல். அப்ப மோடிக்கே ஈஸியா போற போக்குல அப்படி ஒரு படிப்பே இல்லாத காலத்திலேயே அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணப்படாத காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது பல கேள்விகளை மோடியினுடைய கல்வியில உருவாக்குச்சு. அப்ப மோடிக்கே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் போற போக்குல அடிச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா படிக்காதவர் மோடி 10ஆவே பாஸ் பண்ணல, அவருக்கே ஒரு எம்ஏ சர்டிபிகேட் கொடுக்க முடியும்னா இவங்களுக்கு போற போக்குல கொடுக்கலாம். அதனால என்ன பண்ணி 2019 பரீட்சை எழுதி பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணதாகவும்
மெயின்ஸ்ல 1750 மார்க்குக்கு 777 மார்க் வாங்கினதாகவும், அப்புறம் நேர்முக தேர்வுல 276க்கு 176 மார்க் வாங்கினதாகவும், எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 953 மார்க் வாங்கி அவங்க பாஸ் பண்ணதாகவும் அவ்வளவுலயும் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நீங்க என்னன்னா, ஒரு கல்வித்துறையா அவங்க கையில இருக்கும் போது மார்க் ஷீட் எல்லாம் 50 மார்க் ஷீட் கூட கொண்டு வரலாம். அதனாலதான் மக்கள் சந்தேகப்படுறாங்க. வாசிப்பும் தொடர் பயிற்சியும் இல்லாம ஒரே அட்டம்ப்ட்ல போற போக்குல எப்படி யூபிஎஸ்சி பாஸ் பண்ணாங்கன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்து கலெக்டர் ஆக்குனீங்கன்னு கேக்குறாங்க. இதுல அஞ்சலி பிர்லா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் யோகியனுங்க, எங்க அப்பாவை பார்த்து, எங்க அப்பாவினுடைய சேவையை பார்த்து நான் பொது வழிக்கு வந்தவ அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா பண்ண சேவை தான் உலக அறிந்த சேவையாச்சேம்மா. பார்லிமெண்ட்ல அதனுடைய ஜனநாயகத்தை நீர்த்து போக வச்சு, அந்த ஜனநாயகத்தை உடைச்சு காலி பண்ணி பார்லிமெண்டில் எதிர்கட்சியினுடைய குரலை ஒடுக்கியதுல உங்க அப்பாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குமா? இதுல என்ன பார்த்து நீங்க பொது சேவைக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காவி கும்பல் தொடர்ந்து இந்த மாதிரியான உள்ளடி வேலைகளை தன் குடும்பத்தை வச்சோ செஞ்சிருக்கு என்பது கூடுதல் தகவலாக இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அக்னி நியூஸ் என்கிற நியூஸ் சேனல், இந்த நியூஸ் சேனல் ஒரு கருத்து கணிப்பை இடைத்தேர்தல் நடக்கிற விக்கிரவாண்டி சம்பந்தமா வெளியிட்டு இருக்காங்க நேத்து. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுக கிளீன் ஸ்வாப்பா ஜெயிச்சு முடிச்சிருவாங்க, 56% ஓட்டை வாங்கி திமுக ஜெயிக்கும், அடுத்து வர பாமக 33% வாங்கும், நாம் தமிழர் 9% வாங்குவாங்க, மற்றவர்கள் 2% வாங்குவாங்க, இதான் வாக்கு சதவீதம், இப்படிதான் ஜெயிப்பாங்க. ஸோ திமுக இதுல போற போக்கில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இன்னைக்கு நேற்று கருத்து கணிப்பா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டியில அன்னூர் சிவா திமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாமகல அன்புமணி ராமதாஸ், அப்புறம் நாம் தமிழர்ல ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ மும்முனை போட்டி தான். ஏற்கனவே அதிமுக இந்த தேர்தலில் பங்கெடுக்கல. ஏன் பங்கெடுக்கலன்னா, ஆளும் கட்சி பயங்கரமா உள்வேலை பார்ப்பாங்க, ஆளும் கட்சி அயோக்கியத்தனம் பண்ணி ஜெயிக்கும், எனவே இந்த தேர்தலை நாங்க போட்டியிடல அவர் ஒரு சைஸா ஒரு பதில் சொன்னாரு. அண்ணன் சொன்ன பதில அப்படியே தங்கச்சி பிரேமலதா, நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய இணையர் பிரேமலதா அவர்கள் அதே காரணத்துக்காக நாங்க போட்டியிடலன்னு அறிவிச்சாங்க. இதுல என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி நிக்கலன்றது வேறங்க, இவர்களுடைய ஓட்டை எல்லாம் திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். அதிமுக ஓட்டையோ அல்லது தேமுதிக ஓட்டையோ இந்த கும்பல் காலில் விழுந்து திருடும். இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம அண்ணா சீமானு தெரு தெருவா சொல்றாரு, நம்ம ஐயா விஜயகாந்த் மாதிரி வருமா, நம்ம ஐயா எடப்பாடியார் மாதிரி வருமா, நாங்கெல்லாம் திமுகவை ஒழித்து கட்ட ஓர் அணியில் நிற்போம். என்ன பொது எதிரி பாஜக, இந்த நாட்டை நாசமாக்குனது பாஜக, அதை எதிர்க்கிறதுக்கு திராணியற்று போய் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக சீமான் கும்பல் அரைவே காட்டுத்தனமா அதிமுக ஓட்டையும் தேமுதிக ஓட்டையும் திருடுது. இதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், தோக்குறோம் ஜெயிக்கிறோம், போட்டியில நிக்கணும், அதுதான் பெருசு. அந்த வேலையை அதிமுக செய்யல. ஏன் அவர் செய்யலன்னா, 10 தோல்வி எடப்பாடியார்னு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. என்னையானா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி பல இடைத்தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தல்களிலும், பாராளுமன்ற தேர்தல்களிலும், தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் என 9 தேர்தல்கள்ல மொத்தமா தோத்திருக்காரு எடப்பாடியார். 2017 இருந்து 2022 வரைக்கும், 24 வரைக்கும் 9 தேர்தல்களை தோத்து போயிருக்காரு. கடைசியில நிக்காமலே தோத்தது இந்த தேர்தல்ல. சோ 10 தோல்வி எடப்பாடியார் எல்லாரும் கேலி பண்றாங்கன்னு, தோல்வியை தவிர்க்க வேண்டும் எடப்பாடியார் நிக்காம விட்டாரு. அது பாமக கும்பலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆகி போச்சு. ஸோ பாமக கும்பலும் நாம் தமிழர் சீமான் கும்பலும் எங்களுக்கு தான் ஓட்டு வேணும்னு எல்லார் காலையும் முடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெற்றி என்பது திமுகக்கு தான் கிடைக்கும் என்று அக்னி நியூஸ் சேனல் சொல்லுது. இதுல என்னன்னா, எல்லாரும் 25 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், 15 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், அதிமுக ஒரு 6 சீட்டு ஜெயிக்கும்னு அளந்து விட்ட போது, இந்த அக்னி நியூஸ் சேனல் 40க்கு 40 திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு போட்டவங்க. அதனால நம்பகத்தன்மையான நியூஸாக மக்களால் பார்க்கப்படுகிறது. நமக்கு ஒண்ணு இல்லைங்க, பிரச்சனை நமக்கு இல்ல. ஜெயிக்கிறவங்க மக்களுக்கானவங்களா இருக்கணும். ஆளும் கட்சி மக்களுக்கான விஷயங்களை கையில் எடுத்தா நம்ம பாராட்டுவோம், இல்லைன்னா சண்டை போடுவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல பாமக ஏதோ இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் கட்சி மாதிரியும், அதுலயும் நாம் தமிழர் இந்தியாவை புரட்டி போட வந்த புதுயுக நாயகர் கட்சி மாதிரியும் அப்படிலாம் கிடையாது.
இந்த ரெண்டு கட்சியுமே ஓட்டு பொறுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். ஆளுங்கட்சி மேல 1000 குற்றச்சாட்டு வைக்கலாங்க. எந்த பொறுப்புல இல்லாம இந்த கும்பல் அடிக்கிற கூத்து இருக்குல்ல, அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக ஜெயிக்குது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கல்வி ஊழலை ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய அவை நாயகருடைய மகளுக்கு நேர்ந்திருக்கிறது என்றால் அவை நாயகர் தொடரலாமா? சபாநாயகராக தொடர்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும் தோழர்களே.